சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை இன்றே உன் அப்பா உனக்கு சொல்ல வேண்டும். உன் வீட்டில் இருக்கும் ஒரு உயிர் யமனின் வருகைக்காக காத்திருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் எல்லாம் முடியப் போகிறது. இந்த செய்தியை உனக்கு சொல்ல வேண்டி சாயப்பா வந்திருக்கின்றேன். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயமா? அல்லது போகட்டும் என்று விட்டுவிடக்கூடிய விஷயமா? என்கின்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் இந்த காலங்களில் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லாமல் எங்கும் சென்றது கிடையாது. மனதை, என் குழந்தையின் மனதை நான் அறிவேன். என் குழந்தையின் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் அறிவேன். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதையும் நான் அறிவேன். இப்படி எல்லாவற்றையும் அறிந்த சாயப்பா ஒரு குழந்தை தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைப்பதை அறியாமல் போய்விடுவேனா? ஒரு குழந்தை தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது, அதுவும் நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்த ஒரு குழந்தை, நீண்ட ஆயுளை கொடுத்த ஒரு குழந்தை, இப்படி இடையிலேயே தன் உயிரை மாய்த்துக் கொள்ள நினைக்கிறது என்றால், யமனின் வருகைக்காக அது காத்திருக்கிறது என்றால், அது முதலில் தன்னுடைய உயிர் செல்வதற்கு அல்லது வேறு யாருடைய உயிரையும் பறிப்பதற்காக என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். யமனின் வருகைக்காக காத்திருக்கிறதே தவிர, அது யாருடைய உயிர் போக வேண்டும் என்று அந்த யமனை தேடிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் எப்பொழுதும் நாம் இதை எல்லாமும் விட்டுவிடக்கூடாது. உனக்கே என்று நான் துணை இருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நடக்கும் என்றும் நடக்காது என்றும் எதையும் யோசித்து வருந்திக் கொண்டிருக்காமல் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் முழுமையான கவனத்தை கொண்டு வர வேண்டும். சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நம்பி நம்பி ஏமாந்தது போதாதா? இனிமேலும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தாதே, இனியும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. நான் இருக்கும்பொழுது இனி எதுவும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனைகளையும் உனக்கு தந்து விடாதபடிக்கு உனக்கு நல்லதை நடத்தட்டும். இந்த சாயப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த நாட்களில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உனக்கே என்று கொடுக்கட்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா ஒவ்வொருவனுடைய மனநிலையும் நன்கு உணர்ந்துத்தான் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னோடு பேச நினைக்கின்றேன். என்ன நடக்கிறது, யார் செய்கிறார்கள், யாருக்கு என்ன எண்ணம் உன்னை பற்றி, மற்றவர்களின் சிந்தனைகள் என்ன, வெளியில் பேசுவது என்ன, சொல்வது என்ன என்பதையெல்லாம் நான் முழுக்க முழுக்க சரியாகவே உனக்கு சொல்லிவிட எண்ணுகின்றேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நடக்கும் அத்தனையும் நீ உணர்ந்து கொண்டு வாழும் இந்த நேரம், இந்த சாயப்பா நான் உன்னோடு துணை இருப்பேன் என்பதையும் நீ புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு விரும்பியது போலவே நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் சில சமயங்களில் சில விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் பொழுதெல்லாம் அதன் மீது அதிக கவனத்தை கொண்டு உன்னிடம் பேச வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ என்னிடத்தில் அப்பொழுதுதான் சொல்லி இருப்பாய், சாயப்பா இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று, இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று. நானும் நீ சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஓடோடி வந்து நின்றிருப்பேன். ஆனால் அது உனக்கு கிடைக்க விடாமல் இங்கு நடக்கும் சூழ்ச்சிகளை பற்றித்தான் சாயப்பா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த விஷயத்தை உனக்கு கிடைக்க விடாமல் சுற்றி நடக்கும் இது போன்ற சூழ்ச்சிகள் எல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு தெரிய வந்துவிடும். நீ என்ன நினைப்பாய்? அப்பாவிடம் கேட்டு சாயப்பா நமக்கு கொடுக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருந்து கொண்டிருப்பாய். எனக்குத்தானே தெரியும் நீ கேட்டதை நான் கொடுக்க முயற்சி செய்தும் இடையில் வந்த இடைஞ்சல்கள் என்னவென்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வேண்டித்தான் இந்த அப்பா உன் முன்னால் வருகின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதையெதையோ யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ உறுதியாக சிந்தித்து எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ கவனத்தில் கொண்டாலே உனக்கு புரிந்துவிடும். உன்னோடு இந்த சாயப்பா துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைகளும் இங்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்காக ஒருவரின் உயிரை பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குள்ளும் வரக்கூடாது. அப்படி தன் உயிர் போக வேண்டும் என்று நினைப்பது சரி, மற்றவர்கள் உயிர் போக வேண்டும் என்று நினைப்பதும் சரி. இது போன்ற ஒரு தவறு வேறு எதுவும் கிடையாது.
உன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. எப்படி இங்கு பிறக்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய்யவில்லையோ, அதுபோல எங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதையும் நீ முடிவு செய்யக்கூடாது. அதையும் மீறி நீ ஒரு முடிவை எடுத்துச் செல்வாயானால், நிச்சயமாக அந்த முடிவு உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். தெய்வம் என்ற அன்பையே நீ முழுமையாக இழந்து விடுவாய். தெய்வம் உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னை இங்கு படைத்து உன்னை வாழச் சொல்லி இருக்கும்பொழுது, நீ இதையெல்லாமும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி, இதையெல்லாமும் ஒன்றுமில்லாமல் தடுத்து நிறுத்தி, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் அந்த இடத்தில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளாமல் போனால் இனி எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடும். உணர்வுகள் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் தள்ளப்பட்டு விடுகின்றோம். என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தைதான் சந்திக்கின்ற பிரச்சனைகளினால் இரண்டு விதமாக யோசிக்கிறது. அதாவது, ஒன்று தனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றவர்களின் கதை முடிய வேண்டும், அல்லது தன்னுடைய கதை முடிய வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று முடிந்தால்தான் கஷ்டங்கள் தீரும் என்று நினைக்கிறது. அதாவது, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் ஒருவரால் ஒரு மனப்பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவரால் மிகுந்த கஷ்டமும் கண்ணீரும் அந்த குழந்தைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை இந்த குழந்தை எப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்து அதை நீ செவி கொடுத்து கேட்காமல் போய்விட்டாய் என்பதுதான் உண்மை. இதை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது உனக்காகவே நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ மாற்றிவிட தயாராகிவிடு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் எண்ணங்களை நீ உணர்ந்துவிட தயாராகிவிடு. எல்லாமுமே இவர்கள் மனதில் நினைப்பது போல சற்றென்று நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. ஒரு உயிரை பறிப்பது தெய்வத்தின் வேலை அல்ல. ஆனால் இவர்கள் இருக்கின்ற நிலை, இவர்களுடைய சூழ்நிலை, இதை எல்லாமும் நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். இதிலிருந்து இவர்களை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தெய்வம் நிச்சயமாக முயற்சி செய். அது போன்ற நேரத்தில் நீயும் ஒரு விதத்தில் கை கொடுத்து விட்டால், நீயும் ஒரு உதவியை இவர்களுக்கு செய்துவிட்டால், நிச்சயமாக இவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும். அவர்களுக்கு நடக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து கட்டாயமாக அவர்களால் மீண்டு வர முடியும் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தாலும் சாயப்பா இருக்கும்பொழுது என் குழந்தை எதையோ யோசித்து நீ வருந்தக்கூடாது. எதையோ சிந்தித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நான் நடத்தி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்னவெல்லாம் நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்காக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிலையிலும் வாழச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு ஆனந்தமாக ஒவ்வொரு நிலையிலும் உன்னை நான் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடந்தாலும் நினைத்தால் இங்கு எதுவும் மாறிவிடும். நீ நினைத்தால் இங்கு எல்லா மாற்றங்களும் உன்னை தேடி வந்துவிடும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அப்பா சொல்ல சொல்ல இனி உனக்கான நேரங்கள், உனக்கான நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத வெற்றியை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும். நாம் கனவில் நினைத்து பார்த்திடாத ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும். எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணுவதை விட்டுவிட்டு, ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகளை தேடுவதை விட்டுவிட்டு, உயிரை மாய்த்து கொள்ள நினைப்பது எந்த வகையில் நியாயமாகும்? சரி சாயப்பா, நீ சொல்வது எல்லாமும் சரி. எதற்கு இதை என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? என் வீட்டில் இருக்கின்ற குழந்தையாகவே இருந்தாலும் அவர்களால் மனதில் நினைக்கின்ற விஷயத்தை நான் என்ன செய்ய முடியும்? அவர்களாகவே எல்லா முடிவுகளையும் எடுத்தால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா? முடியும், நிச்சயமாக உன்னால் முடியும். எப்பொழுதுமே நம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய நாம் நல்ல நட்பு கொண்டு பழகி கொண்டிருப்போம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லும்போது அதை அமைதியாக கேட்டு அதற்கு தீர்வு சொல்லி இருப்போமானால், அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதனை முதலில் ஓடி வந்து உன்னிடத்தில் தான் சொல்லி இருப்பார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்திருந்தாலும் ஓடி வந்து முதலில் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றித்தான் பேசி இருப்பார்கள். ஆனால் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நடப்பது போலவே இந்த சாயப்பா தெரிகின்றது. இதை எல்லாவற்றிற்கு பின்னாலும் விரும்புகின்ற வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யார் என்று முதலில் தெரிந்து வைத்துக்கொண்டு, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்காக உறுதுணையாக நின்று அவர்களை நிச்சயமாக வாழ்க்கை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை மனது விட்டு உன்னிடம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சுதந்திரத்தை நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அந்த சுதந்திரத்தை கொடுக்காமல் அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாகவே பேசி கொண்டிருந்தால்
அவர்கள் பிரச்சனையை ஒருபொழுதும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களிடத்தில் கஷ்டங்கள் ஒருபொழுதும் உன்னிடத்தில் அவர்கள் சொல்லிவிட விரும்ப மாட்டார்கள். நடக்கும் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு நம்மை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த சாயப்பா உன்னோடு உனக்கு துணை இருந்து எடுத்துச் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நீ எல்லாவற்றையும் செய்து விட்டால் போதும், எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.